லவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். செல்ஃப் டெவலப்மெண்ட்டில் இது ரொம்பவே முக்கியமான ஒரு வார்த்தைகள். ஏன்னா எப்போ நம்மளை நாமளே லவ் பண்ணாமல் இருக்கோமோ அப்போது நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறைய ஆரம்பிக்கும். அதனால தான் லவ் யுவர் செல்ஃப் அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே முக்கியமான வார்த்தையாக இருக்குது. சரி, என்ன நானே லவ் பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு சில அறிகுறிகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. அதை நான் ஒவ்வொன்றும் சொல்கிறேன். அதே மாதிரி நம்மளை நாமளே லவ் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் ரொம்பவே முக்கியமான சில விஷயங்கள். அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். முதல் விஷயம், நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்காமல் இருக்கிறது. அதாவது நமக்கு ஏதோ காய்ச்சல் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சில பேர் கவனிப்பாங்க, ஆனால் ஒரு சில பேர் அதுவாக சரியாயிரும் விட்டுருவோம் அப்படின்னு அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுருவாங்க. இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை நீங்களே லவ் பண்ணலை அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் இப்படி இருக்காதீங்க. உங்களோட ஹெல்த்துக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் பாருங்கள், அதை சரி செய்ய முயற்சி பண்ணுங்கள். அப்போது தான் உங்களோட உடம்பும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அதே மாதிரி உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் செல்ஃப் கண்ட்ரோலும் ரொம்ப அதிகமாகும். வாழ்க்கையில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மணியும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியமாகவே இருந்தாலும் நம்மளோட ஹெல்த்தை நம்ம சரியாக பார்த்துக்காமல் விட்டோம் அப்படின்னா நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியாது. அதனால தான் ஹெல்த் ரொம்பவே முக்கியம். அதனால் இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ரெண்டாவது விஷயம், மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறது. அதாவது ஒருத்தர் ஒரு கார் வாங்கிட்டார் அப்படின்னா உடனே நாமளும் அந்த மாதிரி ஒரு கார் வாங்கணும். ஒருத்தர் வீடு வாங்கிட்டார் அப்படின்னா நாமளும் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு மற்றவங்க கூட கம்பேர் பண்ணியே வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை நீங்களே லவ் பண்ணலை அப்படின்னு தான் அறிகுறி. அதனால் இப்படிலாம் இருக்காதீங்க. எப்பயுமே ஒருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு சில பேர்லாம் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இந்த யூடியூப் இதெல்லாம் பார்த்து ஒருத்தவங்க ரொம்ப சந்தோஷமாக ஒரு vlog மாதிரி போடுறாங்க. இல்லைன்னா வெளியில் வெக்கேஷன் போய் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. ஏன் உங்களோட நெருக்கமானவங்களே யாரோ வெளியில் வெக்கேஷன் போய் அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் பதிவிடும் போது நமக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். அவங்க தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். இப்படிலாம் நினைக்காதீங்க. அவங்க சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு பின்னாடியும் நிறைய கவலைகள் இருக்கும். அதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் நமக்கும். அதனால் யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க. மூணாவது விஷயம், நம்மளை நாமளே தாழ்த்தி கொள்வது. அதாவது இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்க்குறீங்க, அவர் நல்ல பணக்காரராக இருக்கார் அப்படின்னா அவங்க தான் பெரிய ஆள், அவங்கள மாதிரிலாம் நம்மளால் வர முடியாது அப்படின்னு நம்மளை நாமளே தாழ்த்தி கொள்வோம். இப்படிலாம் இருக்காதீங்க. அவங்க பணக்காரராக இருக்காங்க அப்படின்னா அவங்களும் நம்ம நிலையிலேருந்து வந்தவங்க தான். அவங்களாலையும் முடியும் போது நம்மளாலையும் கண்டிப்பாக முடியும். நீங்கள் அதிகமாக நெகட்டிவான விஷயங்களே திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நீங்களே தாழ்த்திப்பீங்க. இதுவே எப்பயுமே நீங்கள் பாசிட்டிவாக திங்கிங் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நீங்கள் தாழ்த்திக்க மாட்டீங்க. சரி, என்ன நானே எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே சம்மந்தமாக வீடியோ போட்டிருப்பேன், கண்டிப்பாக பாருங்கள். எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருந்தீங்க அப்படின்னா தாழ்வு மனப்பான்மைங்கிறது நமக்கு வராமல் இருக்கும். அடுத்தது நாலாவது விஷயம், எப்பயுமே சந்தேகத்தோடையே இருக்கிறது. அதாவது நமக்கு ஒரு பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னா அவங்க மேலே எப்பயுமே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா இன்றைக்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா எப்பயுமே ஒருத்தரை நம்ம சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கிறது மூலமாக உங்களோட செல்ஃப் கண்ட்ரோலை அந்த இடத்துல இழந்துடுவீங்க. உங்களால் மகிழ்ச்சியே இருக்க முடியாது. எப்பயுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதை பற்றியே. அதனால் உங்களோட ரிலேஷன்ஷிப் மேலே ஒரு ட்ரஸ்ட் வைங்க, நம்புங்க. எப்பயுமே சந்தேக பார்வையோடையே இருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல மகிழ்ச்சியும் இல்லாமல் போயிடும். அதே சமயம் உங்களால் ஒரு விஷயத்தை யோசித்து முடிவு கூட எடுக்க முடியாது. அடுத்தது அஞ்சாவது விஷயம், நம்மளை நாமளே நம்பாமல் இருக்கிறது. இப்போது நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நடத்த நாம் கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுருப்போம், எல்லாமே பண்ணியிருப்போம், உள்ளேயும் இறங்கியிருப்போம். ஆனால் ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு தோல்வியை நம்ம சந்திச்சிட்டோம் அப்படின்னா உடனே நம்ம செய்கிற விஷயத்தை அப்படியே கைவிட்டுருவோம். நம்ம கைவிடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்குள்ள நம்பிக்கைங்கிறது இல்லாமல் இருக்கிறது தான் காரணம். முதல்ல நம்மளை நாமளே நம்பணும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு ஒருத்தர்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னா இல்லை இதெல்லாம் செட் ஆகாது, இதெல்லாம் தோல்வி அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னாலும் இல்லை கண்டிப்பாக என்னால் முடியும் அப்படின்னு அந்த இடத்துல நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் உங்கள் மேலே மற்றவங்களுக்கு நம்பிக்கை வரும். நீங்களே அந்த இடத்துல நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சுற்றி இருக்கிறவங்க யாரும் உங்களை நம்ப மாட்டாங்க. அதனால் ஒரு விஷயத்தில் இறங்க போகிறீங்க அப்படின்னா முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க. அப்போ தான் மற்றவங்க உங்களை நம்புவாங்க. அடுத்தது ஆறாவது விஷயம், எப்பயுமே தனிமையிலேயே இருக்காதீங்க. சில பேர்லாம் சொல்லுவாங்க தனிமையில் இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க.
ஆமாம், சந்தோஷமாக இருக்கும் தான். ஆனால் எத்தனை நாளைக்கு அது சந்தோஷமாக இருக்கும்? கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் நாம் தனிமையில் இருந்தோம் அப்படின்னா நம்மளை நாமளே வெறுக்க ஆரம்பிப்போம். அப்படி வெறுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட கான்ஃபிடென்ஸும் சரி, உங்களோட செல்ஃப் கண்ட்ரோலும் சரி, இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களால் பண்ண முடியாது. அதனால் எப்பயுமே தனிமையிலே இருக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களோட பேசுங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசுங்க, உங்களுக்கு பார்ட்னர் இருந்தாங்கன்னா அவங்க கூட பேசுங்க. நீங்கள் பேசுகிறது மூலமாக தான் உங்களுக்கு மகிழ்ச்சிங்கிறது அந்த இடத்துல வர ஆரம்பிக்கும். வெறும் தனிமையிலேயே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல மகிழ்ச்சிங்கிறது உங்களுக்கு இல்லாமல் இருக்கும். இப்பயும் சொல்கிறேன், எப்பயுமே நீங்கள் தனிமையிலேயே இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல மகிழ்ச்சிங்கிறது இல்லாமல் போயிடும். எப்போ நீங்கள் மற்றவங்க கிட்ட ஜாலியாக பேச ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் மகிழ்ச்சிங்கிறது அந்த இடத்துல வர ஆரம்பிக்கும். அதனால் தனிமையில் இருக்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்றவங்க கூட பழகுங்க. இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களை நீங்களே லவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு கான்ஃபிடென்ஸும் செல்ஃப் கண்ட்ரோலும் ரொம்ப அதிகமாக இருக்கும். சரி, என்னோடய செல்ஃப் கண்ட்ரோலை நான் எப்படி அதிகரிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே அது சம்மந்தமாக வீடியோ போட்டிருப்பேன். பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனலில் செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றியும் சைக்காலஜி பற்றியும் நம்ம நிறைய பார்த்துட்டு வரோம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். இது உங்கள் சர்வே மெயின் சேனல். நன்றி, வணக்கம்.